திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். நிலை 3. இயேசு சிலுவையின் கீழே விழுகிறார். இரவு முழுவதும் தூக்கமில்லை. கசையடிகள், தலையில் முள்முடியென இயேசுவின் உடல் முற்றிலும் பலவீனம் அடைந்திருந்தது. அந்த பாரமான சிலுவையை சுமந்து சென்றவர் ஒரு கட்டத்தில் நிலை குலைந்து தரை மட்டமாக விழுகிறார். உலகத்தை படைத்தவர் மண்ணில் விழுகிறார். சுற்றி இருப்பவர்கள் அவரை ஏளனம் செய்கிறார்கள். போர் சேவகர்கள் அவரை எழுந்து நடக்கும்படி வற்புறுத்துகிறார்கள். ஆனால் இயேசு அந்த தோல்வியின் நிலையிலும் மீண்டும் எழுகிறார். இந்த காட்சி நமக்கு பெரிய பாடத்தை கற்பிக்கிறது. நாம் பாவத்திலோ அல்லது வாழ்வின் தோல்விகளிலோ கீழே விழும்போது அங்கே விழுந்து கிடப்பது முக்கியமல்ல, மீண்டும் எழுவதே முக்கியம். எத்தனை முறை விழுந்தோம் என்பது அல்ல, எத்தனை முறை இறைவனின் அருளால் மீண்டும் எழுந்தோம் என்பதே கிறிஸ்தவ வாழ்வின் ரகசியம். நம்முடைய பலவீனங்களை கண்டு நாம் விரக்தி அடையாமல், இயேசுவின் விழுதல் நமக்கு நம்பிக்கையை தருகிறது. ஜெபம். தளர்ந்து போனவர்களுக்கு வலிமை தரும் இயேசுவே, சிலுவையின் பாரத்தினால் நீர் மண்ணில் விழுந்தபோது அடைந்த வேதனைகளுக்காக உம்மை புகழ்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் அடிக்கடி பாவ சோதனைகளில் விழுந்து விடுகிறோம். தோல்விகள் எங்களை சூழ்ந்து கொள்ளும் போது மனசோர்வடையாமல் உமது அருட்கரத்தை பிடித்து மீண்டும் எழுந்து நடக்க எங்களுக்கு திடம் தாரும். எங்கள் பலவீனங்களில் உமது வல்லமையை தந்தருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன்.